காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐநாவின் தீர்மானம் தோல்வியில் முடிவடைந்துள்ளது. மேற்கு ஆசிய நாடான இஸ்ரேல் மீது 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பயங்கரவாதிகளால் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் 250க்கும் மேற்பட்டோர் பிணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போரை துவக்கியது. இதில் 60,000க்கும் மேற்பட்ட பலியாகியுள்ளனர். தற்போது வரை 80% காசா பகுதிகள் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் பாலஸ்தீனத்தின் காசா நகருக்குள் தரை வழியாக ஊடுருவி முன்னேறி வருகிறது. இதையடுத்து அங்கு பதற்றம் அதிகரித்து உள்ளதால் பாலஸ்தீனியர்கள் காசா நகரை காலி செய்து கால்நடையாகவும் வாகனங்கள் மூலமாகவும் கூட்டம் கூட்டமாக வெளியேறி வருகின்றனர். இந்த நிலையில் காசாவின் உடனடியாக போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் தோல்வியடைந்ததாகவும் அமெரிக்கா மீண்டும் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானத்தை தோல்வியடைய செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் காசா மக்களுக்கு ஆதரவாக சென்னையில் இன்று மாபெரும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த போராட்டம் குறித்து அந்த அமைப்பினர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகனை சந்தித்ததாகவும் அப்போது தங்களிடம் அவர் காசாவில் கொன்று குவிக்கப்பட்ட மக்கள் குறித்தும் பட்டினியால் உயிரிழந்த குழந்தைகள் குறித்தும் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் என்று கூறியுள்ளனர்.